வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். இன முரண்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் வலியுறுத்து. நாட்டில் இன முரண்பாடுகளுக்கு வித்திடக்கூடிய எந்தவொரு முயற்சியும் அதற்கான அறிகுறிகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். கிறிஸ்துவ பெருமக்கள் நாளை புதன்கிழமை கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வேளையில் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் இதனை வலியுறுத்தி உள்ளார். ஆற்றல் வாய்ந்த ஒரு வெற்றிகரமான தேசிய இனத்தை கட்டமைக்கும் முயற்சியில் மலேசிய மக்கள் அனைவரும் அதற்கு ஏற்றாற்போல் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். சில குறிப்பிட்ட தரப்பினரின் நலன்களுக்காக மலேசியா தோல்வி அடைந்துவிடக்கூடாது, முடங்கிவிடக்கூடாது என்பதையும் பிரதமர் வலியுறுத்தினார். மலேசியா உண்மையிலேயே எதிர்காலத்தில் கௌரவமிக்க ஒரு நாடாக முன்னணி வகிக்க வேண்டும், பரிணாமிக்க வேண்டும் என்பது நாட்டை கட்டி எழுப்பிய தேச தலைவர்களின் எதிர்பார்ப்பாகும். அவர்களின் நம்பிக்கையை நிறைவு செய்வது மலேசியர்களின் கடமையாகும். அந்த வகையில் பல்லின மக்கள் வாழ்கின்ற மலேசியாவில் இன முரண்பாடுகளுக்கு இடமளிக்காமல் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் விதைப்பதில் ஊக்குவிப்பதில் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளை மலேசியர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் தலைமைத்துவத்தின் வாயிலாக நாட்டின் அரசியல் நிலைத்தன்மை வலுப்பெற்றுள்ளது என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். அரசாங்கத்திற்கு எதிரான தவறான கருத்துக்கள் மற்றும் அரசாங்க எதிர்ப்பு பிரச்சாரங்களை முறியடிக்க அன்வார் நிர்வாகத்தின் வெற்றிகள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். கடந்த 2018 ஆண்டிற்கு பிறகு 22 மாதங்களை கடந்து 25 மாதங்களாக பதவியில் நீடிக்கும் முதலாவது பிரதமராக அன்வார் விளங்குகிறார் என்று அவர் குறிப்பிட்டார். மீடியா ஸ்லாங்கோர் ஏற்பாட்டிலான செம்பாங் மாலாம் எனும் கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்ட போது மந்திரி பசார் அமீருடின் ஷாரி இதனை தெரிவித்தார். கிளாந்தான் சுங்கைகோலோ ஆற்றின் வாயிலாக தாய்லாந்துக்கு சட்டவிரோதமாக கடந்து செல்வதற்கு முயற்சி செய்த 2 இந்திய பிரஜைகளை மலேசிய ராணுவம் கைது செய்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:15 மணியளவில் அந்த 2 இந்திய பிரஜைகளும் சுங்கைகோலோ ஆற்றை கடக்க முற்பட்ட வேளையில் எல்லைப் பகுதியில் காவல் பணியில் இருந்த இராணுவத்தினர் அவர்களை வளைத்து பிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 3 இந்திய பிரஜைகள் எல்லையை கடக்க முற்பட்டனர். அவர்களில் ஒருவர் தப்பிவிட்ட நிலையில் 2 தப்பிக்க இயலாமல் இராணுவத்தினரிடம் சிக்கினர் என்று மலேசிய இராணுவப்படை இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு சட்டவிரோதமாக நுழைந்து பின்னர் அங்கிருந்து இந்தியாவிற்கு செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் அதற்கான ஏற்பாடுகளை தப்பிச் சென்றுவிட்ட அந்த ஆடவர் செய்ததாகவும் 2 இந்திய பிரஜைகளும் தங்கள் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். பர்சாத்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ள 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய கோரி உத்தரவிடுமாறு தம்மை நிர்பந்திக்கும் வழக்கை தொடுத்துள்ள பர்சாத்து கட்சிக்கு பதில் அளிக்கும் மனுவை தயாரித்து வருவதாக மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் தெரிவித்துள்ளார். பர்சாத்து கட்சியின் பூர்வாங்க வழக்கு மனுவிற்கு தேவையான பதில்களை தற்போது சட்டத்துறை அலுவலகம் வாயிலாக வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த பதில்கள் யாவும் தமது ஆலோசக குழுவினர் மூலம் தயாரிக்கப்பட்டு வருவதாக ஜோஹாரி அப்துல் விளக்கினார். 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளை காலி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சபாநாயகர் என்ற முறையில் ஜோஹாரி அப்துல் தனது தீர்க்கமான முடிவை அறிவித்ததை தொடர்ந்து அவருக்கு எதிராக பர்சாத்து கட்சி இந்த வழக்கை தொடுத்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் விடுமுறை மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் அனைவருக்கும் தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கமான நியூ தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அதன் பொதுச் செயலாளர் ஜே சாலமன் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகை மக்களின் இதயங்களில் அன்பு, கருணை, எளிமை மற்றும் நம்பிக்கையை விதைக்கிறது. இந்நன்னாளில் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் கட்டிக்காப்போம். குடும்பத்தினர் அரவணைப்பை போற்றுவோம். வலிமை மிகுந்த பாசப்பிணைப்பை உருவாக்குவோம். இதுவே அனைவருக்கும் மிக நல்லிணக்கமான அக்கறை உள்ள மலேசியாவிற்கு வழிவகுக்கும் என்று சாலமன் தமது கிறிஸ்துமஸ் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 204வது கிலோமீட்டரில் மலாக்கா அலோகஜாவில் நேற்றிரவு நிகழ்ந்த 5 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட கோர விபத்தில் 7 உயிரிழந்தது தொடர்பில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார். இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 மேலும் 2 உயிர் இழந்தனர். தங்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்து துயருற்றிருக்கும் குடும்பங்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார்.
சபா கொத்தகினபாலுவில் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி அமைதி பேரணி என்ற போர்வையில் இரு வெவ்வேறு தரப்பினர் நடத்துகின்ற பேரணியில் சினமூட்டும் செயல் வரம்பு மீறி செல்லலாம் என்று சபா அம்னோ தொடர்பு குழு தலைவர் பொங் முக்தார் ரடீன் அச்சம் தெரிவித்துள்ளார். இரு தரப்பினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பேரணிகளில் இரு தரப்பினருக்கும் இடையில் சினமூட்டும் செயலினால் பதற்ற நிலை ஏற்படக்கூடிய சாத்தியம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சபாவில் நிலவும் லஞ்ச ஊழலை தடுத்து நிறுத்தும் பொருட்டு சபா மலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர் குழுவினர் இந்த அமைதி பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சனிக்கிழமை கிளாந்தான் தானாமேராவில் சீன பள்ளி மண்டபத்தில் ஒரு சுரங்க நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விருந்து நிகழ்ச்சியில் பெண்மணியின் கவர்ச்சி நடனம் படைக்கப்பட்டதற்காக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு 10,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டது. 1998ஆம் ஆண்டு கிளாந்தான் மாநிலத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட கேளிக்கை நிகழ்ச்சி சட்டத்தின் கீழ் இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாக மாநில வீடமைப்பு ஊராட்சி மன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹில்மி அப்துல்லா தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை படைப்பதற்கு அதன் ஏற்பாட்டாளர் மாவட்ட மன்றத்திடம் எந்தவொரு பெர்மிட் அனுமதியையும் பெறவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். கழிப்பறையில் இருந்த சக பெண் பணியாளரை வீடியோ படம் எடுத்ததாக பேரங்காடி ஒன்றின் ஆண் பணியாளர் ஒருவர் அம்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 19 வயதுடைய ஆடவர் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி இரவு 8:23 மணியளவில் உலுலங்க ஜலான் அம்பாங் ஹிலிரில் உள்ள பேரங்காடியில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு கேஷியரான அந்த பெண் பணியாளர் செய்து கொண்ட புகாரை தொடர்ந்து அவ்விளைஞர் அன்றைய தினமே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டு சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை சுங்கைபிசி பண்டார் தாசே செலாத்தான் LRT ரயில் நிலையத்தில் இரு கும்பல்களுக்கு இடையில் நிகழ்ந்த கைகலப்பு தொடர்பில் 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். விசாரணைக்கு ஏதுவாக அவ்விரு நபர்களும் 2 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கான நீதிமன்ற அனுமதியை போலீசார் பெற்றுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். இரு காற்பந்து அணியினரின் ஆதரவாளர்களுக்கு இடையில் நிகழ்ந்த இந்த சண்டையை போலீசார் கடுமையாக கருதுவதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் LRT ரயில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதுடன் ரயில் நிலையத்தின் பொது உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டதாக பிரசரணா நிறுவனம் புகார் அளித்துள்ளது. காஜாங் புத்ராஜயா தினாகா நேஷனல் பெர்ஹாட் பல்கலைக்கழக வளாகத்தில் கேபிள்களை களவாடியதாக உள்ளூரைச் சேர்ந்த 3 ஆடவர்கள் செப்பாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி கேபிள் களவாடப்பட்ட சம்பவம் தொடர்பில் டிசம்பர் 21ஆம் தேதி பிடிபட்ட நபர்களை அடிப்படையாக கொண்டு இந்த குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP நோர்ஹிசாம் பஹமான் தெரிவித்தார். 33க்கும் 41க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த மூவரும் நிலத்தடியில் கேபிள்களை வெட்டி கொண்டிருந்த போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையை குதூகலத்துடன் கொண்டாடும் அனைத்து கிறிஸ்துவர்களுக்கும் திசைகள் தனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.